Milky Mist ice cream. Taste the Milky Mist ice cream. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். இங்கே எப்பவுமே ஆளுநர் அப்படிங்கிற இந்த பொறுப்பும் பதவியும் ஜனநாயக தன்மைக்கு உட்படுத்தி பார்க்கும் பொழுது அது மக்களாட்சிக்கே எதிரான ஒரு கான்செப்ட் தான் அது. தெரிஞ்சோ தெரியாமலோ எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ எல்லாருக்குமே இப்போதைக்கு இந்த மக்களோட முடிவை வந்து மதிக்கணுங்கிற இடத்துல தான் இருக்கிறோம். அப்போ அந்த முடிவுக்கு வந்து ஆளுநர் வந்து உதவிகரமாக இருக்கணுமே ஒழிய உபத்திரமாக இருக்கக்கூடாதுங்கிறதா மக்களுடைய பார்வை. ஆளுநர் வந்து உங்களுடைய ஆட்சி எப்படி நிலைத்து நிற்குங்கிற கவலையெல்லாம் ஆளுநர் பட வேண்டியது கிடையாது. டிடிவி தினகரன் அவங்களோட கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஒருத்தருடைய அந்த பேக் ஃபயர் இப்போ இதுக்கெல்லாம் வந்து வழக்கு பதிவு பண்ணி இது போர்ஜரி அதுலாம் சொல்லி அந்த மாதிரி இழுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் செய்யறது வந்து நான் வந்து ஒரு கிளீன் பாலிடிக்ஸா நான் கண்டிப்பா நான் ஆதரிக்க மாட்டேன். இது வந்து ஒரு கரப்ட் பாலிடிக்ஸ் தான். இது வந்து ஒரு கிளீன் பாலிடிக்ஸா இருந்தா என்ன பண்ணும், சரிங்க நான் மெஜாரிட்டி நான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றேன், பண்ண முடியும் அவரால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றேன், ஃப்ளோ டெஸ்ட்டுக்கு போகும், யாராவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ வந்துட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்கன்னு வைங்க, ஆட்சி கலையும், ஆட்சி கலைச்சதுக்கப்புறம் ரீஎலெக்ஷன் வரும், ரீஎலெக்ஷன்ல விஜய் வந்து நின்று போறாரு, முடிஞ்சு போச்சா, விஜய் தானே ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கும் அதிகமா. பட் என்னதான் இருந்தாலும் இப்போ திமுகவோட கூட்டணி கட்சிகளை வந்து நீங்க இந்த மாதிரி உள்ள இழுத்து போடுறதுங்கிறது வந்து உங்களுடைய அந்த ஒரு கிளீன் ஃபேஸ் அப்படிங்கிற இமேஜை வந்து இப்பவே நீங்க பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. விஜய் அவர்கள் வந்துட்டு ஜெயிச்சது மகிழ்ச்சி கிடையாது. விஜய் அவர்கள் இந்த திமுகவுடைய வீழ்ச்சிக்கு ஒரு பெரும் பங்கு ஆற்றியிருக்காருங்கிற அடிப்படையில் விஜய் அவருடைய வெற்றி எங்களுக்கு மகிழ்ச்சி தந்தது. ஆனால் அடுத்த நொடி அவர் காங்கிரஸோட போய் கூட்டணி வைக்கிறதும் அதோட வைத்து பார்க்க இந்த அரசியலை செய்யறதுக்கு விஜய் எதுக்கு, இதே அரசியலை செய்யறதுக்கு திமுக இருந்துட்டு போட்டுமே, ஸ்டாலினுக்கு பதிலாக அதே வேஷத்தில் விஜய் அவர்கள் இன்று முதல் இந்த நடிகர் அப்படின்னு வர மாதிரி தானே இப்போ இருக்கு. அதே கூட்டணி கட்சிகள் அப்படியே திமுக கூட்டணியில் திமுகவுக்கு பதிலாக டிவிகேன்னு வருதுன்னா இப்போ டிஎம்கே டிவிகேங்கிறது தானே அரசியல் ஆகுது. கரூர் சம்பவம் நடத்தப்ப இப்போ நாங்களே என்ன சொன்னோம், அது அரசாங்கத்துடைய பிழை அப்படின்னோம். விஜய் மேலே முழுமையான பழிகளை சுமத்த முடியாது, அந்த கூட்ட நெரிசலுக்கு பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல விஜய் இருக்கிறார். அப்போ நாங்கள் அரசாங்கத்து மேலேயும் தவறு இருக்கு, விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும்னு அறிவுரை அடிப்படையில் தான் விஜய் சொன்னமே ஒழிய விஜய் ஒரு கொலகாரன்னு யாரும் பதிவு பண்ணல. ஆனால் விஜய் கொலகாரன்னு பதிவு பண்ணவங்களாம் இன்னைக்கு உங்க கூட வந்து உட்காடுறாங்க, உங்க கூட வந்து பதவி சுகத்தை அனுபவிக்க போறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன மாதிரியான அரசியலை செய்றீங்க? இந்த முதல்வர் சீட்ல போய் உட்காந்துட்டாரு, சரி இப்ப மக்களுக்கு நல்லது செய்யலான்ட்டு வராரு. இப்ப இந்த கரப்ட் பொலிட்டிஷியன்ஸ் இதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இப்ப இந்த கரப்ட் பொலிட்டிஷியன்ஸ் எட்டி உதைக்கிற இடத்துலயும் விஜய் இல்ல, ஒருத்தனை உதைச்சாங்க கூட ஆட்சி விழுந்துரும். என்ன பண்ண போறீங்க? எந்த உலகத்திலேயாவது எதிர்கட்சியோடைய பேச்சுக்களை கேட்கக்கூடிய ஆளுங்கட்சி இருக்குமா? இது வரைக்கும் தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல அப்படி நடந்ததே இல்லை, இப்பதான் நடக்குது. இப்ப டிஎம்கே நினைச்சா அவங்க நினைச்சா இங்க உள்ள போயிருக்கிற ஆட்களை இழுக்க முடியும். அப்ப முழுக்க இது திமுகவோட மாஸ்டர் பிளான் தான். ஆமா, அதாவது நான் தான் சொல்றேன்ல, ஆளுங்கட்சி எதிர்கட்சியோட தயவுல இருக்குது, இதுதான் உண்மை. விஜயோட ஆட்சி என்பது டிஎம்கேவோட தயவுல தான் இப்ப இருக்க போகுது. தியாகி உணர்வு ஒன்று பண்ணுவாங்க, நான் அதையும் சொல்லிடுறேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுநர் ஆட்சி வந்திருக்கும், ஆண்டு இருக்கும், அதை தடுத்து நிப்பாட்டிய உண்மையான போராளி யாருன்னா நம்ம குளத்தூர் போராளி திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோக பாட்டுலாம் போட்டு தான் வீழ்ந்தாலும் தமிழ்நாட்டு மானத்தை காப்பாற்றிய உன்னத தலைவர் ஸ்டாலின்னு போட்டு ப்ரமோஷன் நடக்க போதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. சசிகலா அவங்களுக்கு தான் எல்லா மெஜாரிட்டி இருந்துச்சு இல்ல, சசிகலா அவர்கள் என்ன பண்ணாங்க? இதே டிலே தானே, இதே டிலே அந்த டிலே இந்த டிலேன்னு பண்ணி கடைசியில் சசிகலா எங்க இருந்தாங்க? அடுத்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க சார். இப்போ அதே போல விஜய் ஜெயிலுக்கு தள்ளக்கூடிய கேசஸும் பிஜேபி கையில இருக்கு. கரூர் இன்சிடென்ட் 40 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. இந்த இன்சிடென்ட்ல கன்விக்டா சப்போஸ் விஜய் அவர்களை குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு வந்துச்சுன்னா விஜய் அவர்களை எப்போ வேணாலும் ஜெயிலுக்கு தூக்கி போடலாம், புரியுதுங்களா? அதுவும் குறைஞ்சபட்ச தண்டனைலாம் வாய்ப்பு இல்லை. 40 பேருங்கும் பொழுது ஆயுள் தண்டனை அந்த மாதிரிலாம் கொடுத்து போடலாம். 10 வருஷத்துக்கு மேல சிறைன்னு சொல்லி தூக்கி போட்டா டிவிக்கோட நிலைமை என்ன? நீங்க சொல்றதை பார்த்தா மக்கள் வந்து திமுகவே வேணான்னு சொல்லிட்டு டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா டிவிகே வந்து திமுகவோட டிஎம்கேவோட தயவுல தான் அவங்க ஆட்சியை ஓட்ட முடியும். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா பாரிசாலன் அவர்கள் வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இன்றைய அரசியல் நிலவரம் பெரும் கலவரமாக இருந்து இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு விதத்துல நல்லது, ஏன்னா தமிழக அரசியல் வந்து ஒரு நிலையில்லாத சூழல்ல போகும்பொழுது இடைத்தேர்தல் வராது மாதிரியான இடத்துக்கு கொண்டு போகலாம், இல்லைன்னா வந்து ஆளுநர் ஆட்சியை வந்து மத்திய அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிற ஒரு அச்ச உணர்வு இருந்தது. அப்படி இல்லாமல் ஒரு ஸ்திரமான அரசாங்கம் இருந்தது என்றால் அது ஒரு நமக்கு இப்போதைக்கு ஒரு ரிலீஃப் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் தனக்கான பெரும்பான்மையை வந்து நிறுவிட்டார். அப்போ இப்போ ஆளுநர் அவர்கள் அவருக்கான பதவியேற்பை செய்து வைக்க வேண்டிய கடமை ஆற்றணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இப்போ ஆளுநரை பார்க்க போகும்போது கான்வாய் திருப்பி யூட்டன் அடிச்சு அவர் டைம் கொடுக்காம திருப்பி வந்திருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து ஆளுநர் சந்திப்பு, ஆளுநர் பார்க்குறது ஒரு
கலவரமாவே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இங்கே எப்பவுமே ஆளுநர் அப்படிங்கிற இந்த பொறுப்பும் பதவியும் ஜனநாயக தன்மைக்கு உட்படுத்தி பார்க்கும் பொழுது அது மக்களாட்சிக்கே எதிரான ஒரு கான்செப்ட் தான் அது. ஏன்னா மக்கள் ஒரு முடிவு எடுத்து கொடுத்துருக்காங்கங்கும் பொழுது அந்த மக்களாட்சிக்கு உடன்பட்டு ஆளுநர் வந்து யார் வராங்களோ அவங்கள வந்து ஆட்சி அமைக்க செய்யணும். விஜய் அவர்களோட விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 108 மெஜாரிட்டி இருக்குது அப்படிங்கும் பொழுது அப்போவே அவர் வந்து சரிங்க நீங்கள் ஆட்சி அமைங்கன்னு கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளோர் டெஸ்ட்டில் நீங்கள் போயிட்டு சட்டசபையை அமைச்சதுக்கப்புறம் யாராவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் ஆட்சி கலைக்கிறது போகிறது அது அடுத்த கட்டம். அதுக்கும் ஆளுநருக்கும் கவலையே இல்லை. ஆளுநருக்கு அதை பற்றி எனக்கு இதே இல்லை. அப்புறம் எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? ஆனால் வீம்புக்குனே வந்துட்டு அவரோட அதிகார வரம்பை மீறி அவர் என்ன பண்றாருன்னா எப்படி இருந்தாலும் தோத்துருவீங்களே, எப்படி இருந்தாலும் இதாயிருமே, அதனால வெயிட் எதுக்கு இந்த வெயிட். விஜய் அவர்கள் தோத்து போயிருவாரு, எப்படி முதல்வர் ஆக மாட்டாரு அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் ஆளுநர் இத்தனை வேலையை பார்த்தாரா? அப்படிதான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. அதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக அவங்கள என்ன சொல்றாங்க, ஆளுநர் அவர்கள் வந்து பதவியை வந்து கொடுத்து ஆகணும் அப்படிங்கிறாங்கல்ல. ஏன்னா இது இந்த இடத்துக்கு வரும்போது இது மாநில சுயாட்சி சார்ந்த மாநிலம் சார்ந்த ஒரு விஷயமா தான் இதை பார்க்க முடியும். ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ எல்லாருமே இப்போதைக்கு இந்த மக்களோட முடிவை வந்து மதிக்கணுங்கிற இடத்துல தான் இருக்கிறோம். அப்போ அந்த முடிவுக்கு வந்து ஆளுநர் வந்து உதவிகரமாக இருக்கணுமே ஒழிய உபத்திரமா இருக்கக்கூடாதுங்கிறதா மக்களுடைய பார்வை. விஜய் அவர்கள் நீங்கள் உங்களோட கவலையே இல்லை. இது விஜய் அவர்கள் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஜெயிக்கிறாரு, ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவரோட ஆட்சி கலையுது போதுங்கிறதுலாம் வந்து அந்த தாவேக்கானரோட கவலை தானே ஒழிய மக்களுடைய கவலையோ இல்லை வந்துட்டு ஆளுநரோட கவலையோ கிடையாது, மத்திய அரசுடைய கவலையும் கிடையாது. இங்கே என்ன இஷ்யூனா காங்கிரஸோட வந்துட்டு விஜய் அவர்கள் கூட்டணி வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பிஜேபி தரப்புல இருந்து அழுத்தம் வருவதாகத்தான் ஒரு காமனா பார்க்க முடியுது நம்மளால. இத்தனை நாள் நடந்த சம்பவம் ஃபுல்லா வந்து பிஜேபி அழுத்தம் தானா? அப்புறம் வேற எப்படி பார்க்க முடியும்? ஆளுநர் வேற யாருக்கு கட்டுப்படுறாரு? இதான கேள்வி. இப்ப ஆளுநருடைய வரம்பை மீறாரானா? ஆமா மீறாரு. ஆளுநர் வந்து உங்களுடைய ஆட்சி எப்படி நிலைத்து நிற்குங்கிற கவலையெல்லாம் ஆளுநர் பட வேண்டியது கிடையாது. கண்டிப்பா. ஆனா ஆளுநர் எதுக்கு இந்த கவலைப்பட்டு இருக்காரு? எதற்கு வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்றாரு? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் டிடிவி தினகரன் அவங்களோட கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஒருத்தருடைய அந்த பேக் ஃபயர் இப்போ இதுக்கெல்லாம் வந்து வழக்கு பதிவு பண்ணி இது போர்ஜரி அதுலாம் சொல்லி அந்த மாதிரி இழுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா ஆளுநருக்கு அந்த வரம்பு இருக்கு. இப்போ ஒரு எம்எல்ஏ மிரட்டப்பட்டு இல்லை பொய்யாக எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தாருன்னா சொல்லும் பொழுது அதன் அந்த குதிரை பேரம்லாம் சொல்லுவாங்களா, இதெல்லாம் நடக்கும் பொழுது அதை தடுப்பதற்கான உரிமை வந்து ஆளுநர்கிட்ட இருக்கு. இப்போ இந்த ரைட்ஸும் கூட அவங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்ல ஒரு கட்சியில இருந்து ஒருத்தவங்க போய் இன்னொரு கட்சியில இணையறாங்கன்னா அந்த கட்சி தலைவருக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே பண்ணணும். இது வந்துட்டு டிடிவி தினகரன் அவர்களுக்கு எனக்கு இது வந்துட்டு வரல, ஏன் கவனத்துக்கு வரல, என்னோட கவனத்துக்கு வராம தான் அவர் வந்து போய் சேர்ந்திருக்கிறாரு, இது ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ கவனத்துக்கு வராம போய் சேரக்கூடாதா? இல்லை கவனத்துக்கு வராமல் போய் சேரக்கூடாதா அப்படின்னா மாரலி சேரக்கூடாது தான். பட் நம்ம சட்டத்துக்கு உட்படுத்தி பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா, அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 40 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி இதில் வந்து 21 பேர் ஒட்டுக்கா போகிறாங்கன்னு வைங்களேன், பாதிக்கு மேலேன்னும் பொழுது கட்சி தாவல் தடை சட்டம் வந்து செல்லாது. ஏன்னா ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் பாதிக்கு மேலே போயிட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு நபருடைய தனிப்பட்ட லாப நோக்கத்திற்காக போகல அப்படிங்கிறது தான் வரும். அப்போ ஜெயிச்சிருக்கக்கூடிய எம்எல்ஏல பாதிக்கு மேற்பட்டவங்க போயிட்டா. இப்போ டிடிவி தினகரன் அவரோட கட்சியில் ஜெயிச்சிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒரே ஒரு ஆள் தான். அப்போ அந்த ஒரு ஆளே போகும்போது அது முழுசாவே போன கணக்கு தான். ஸோ கட்சி தாவல் தடை சட்டம் ஆக்சுவலாக அங்கே செல்லாது. ஸோ இப்போ அந்த எம்எல்ஏ முடிவெடுக்கிறது தான். எம்எல்ஏ வந்து அவர் விஜய் கூட நான் போயிடுறேன் அப்படின்னா போடுறது தான். இது யாராலையும் சட்ட ரீதியாக வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது. பட் மாரலி ஸ்பீக்கிங் நமக்கு தெரியுது இல்லை இங்கே என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ விஜய் அவர்கள் செய்கிறது வந்து நான் வந்து ஒரு க்ளீன் பாலிடிக்ஸாக நான் கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டேன். இது வந்து ஒரு கரப்ட் பாலிடிக்ஸ் தான். நீங்கள் வந்து எதை வச்சு சொல்றீங்க கரப்ட்? இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ விஜய் அவர்கள் ஜெயிக்கிறாரு 108. இப்போ இந்த 108 தொகுதியில் இருக்கக்கூடியவங்களாம் எதற்காக வாக்கு போட்டிருக்காங்க? திமுக வரக்கூடாதுன்னு வாக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சிஎம் ஆகணும்னு வாக்கு போட்டிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து 5 எம்எல்ஏக்களை ஊருகிறாரு. அந்த கூட்டணி வந்து திமுக கூட்டணி. இப்போ அந்த எம்எல்ஏக்களுக்கு வாக்கு போட்ட மக்கள்லாம் எதற்காக வாக்கு போட்டிருப்பாங்க? டிஎம்கேக்காக தான் வாக்கு போட்டிருப்பாங்க. அப்போ அந்த மக்களுடைய தீர்ப்பு எல்லாத்தையும் இப்போ விஜய் என்ன பண்ணியிருக்காரு? வாங்கியிருக்கிறாரு. அப்போ மக்களுடைய தீர்ப்பை நீங்களே மதிக்கல. இப்போ இங்கே தான் பிரச்சனை. இங்கே தான் டர்ட்டி பாலிடிக்ஸ் வருது. இது வந்து ஒரு க்ளீன் பாலிடிக்ஸாக இருந்தால் என்ன பண்ணோம்? சரிங்க நான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறேன், பண்ண முடியும் அவரால். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறேன், ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போகும். யாராவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ வந்துட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்கன்னு வைங்க, ஆட்சி கலையும். ஆட்சி கலைச்சதுக்கப்புறம் ரீஎலெக்ஷன் வரும். ரீஎலெக்ஷனில் விஜய் வந்து நின்று போறாரு, முடிஞ்சு போச்சா? விஜய் தானே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதிகமாக. இதுதான் க்ளீன் பாலிடிக்ஸ். நீங்கள் இதை பண்ணலை அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன சொன்னீங்க? திமுகவை வீழ்த்துவேன்னு வந்தீங்க. திமுகவை வீழ்த்துவேங்கும் பொழுது அதே மோட்டிவ்ல இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவோட நீங்கள் ஒரு அலைன்ஸ் போயிருந்தீங்கன்னா கூட
இந்த அளவுக்கு எதிர்பாராது. ஏன்னா உங்க 2 பேரோட காமன் எனிமின்னு ஒரு ஆள் இருக்காப்ல, அவங்க பிஜேபி கூட்டணியில இருக்கிறாங்க. அவங்க அதை விட்டுட்டு தான் வரணும். ம். பிஜேபி அவங்க அதை விட்டுட்டு வருவாங்களா? அந்த மாதிரி முடிவு எடுப்பாங்களா? அந்த முடிவுக்கான பேச்சுவார்த்தைக்கான எந்த விதமான முனைப்பையும் விஜய் அவர்களே காட்டலையே. விஜய் அவர்கள் காட்டினாரா? இப்ப நீங்க வந்து ஆதரவு கடிதங்களை வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் எழுதுறீங்க, ஆதரவு நல்கி கடிதங்கள் எழுதுறீங்க. இப்போ இந்த ஆதரவு நல்கி கடிதங்களை வந்து நீங்க அதிமுக எழுதுனீங்களா? ஸோ நீங்க ஆரம்பத்துல இருந்தே அந்த கூட்டணியை வந்து முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணிட்டு தான் போறீங்க. பட் என்னதான் இருந்தாலும் இப்போ திமுகவோட கூட்டணி கட்சிகளை வந்து நீங்க இந்த மாதிரி உள்ள இழுத்து போடுறதுங்கிறது வந்து உங்களுடைய அந்த ஒரு கிளீன் ஃபேஸ் அப்படிங்கிற இமேஜை வந்து இப்பவே நீங்க பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படிதான் நாங்க பாக்குறோம். இது வந்து கிளீன் ஃபேஸ் பாலிடிக்ஸ் கிடையாது. விஜய் அவர்கள் வந்து கைகூப்பி வணங்கி எல்லா மக்களும் என்ன நம்புங்க, ஆதரவு கொடுங்கன்னு சொன்னார்ல, அது வரைக்கும் அது சரி. ஆனா இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிறது, இப்போ ஒரு தமிழ் தேசியவாதியால என்னால நீங்க காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்கிறதுலாம் வந்துட்டு ஒரு அருவருப்பா இருக்கு எங்களுக்குலாம். என்னடா இது, நீங்க இதே காங்கிரஸோட சேர்ந்துட்டு வந்திருந்தீங்கன்னா அது வேற. அப்போ வந்து அது எதிர்ப்பு வந்திருக்கும், அதுக்கு சார்ந்த மாதிரி மக்கள் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க, மக்களுக்கு அந்த புரிதல் இருந்திருக்கும். என்னது விஜய்க்கு வரக்கூடிய வாக்குங்களோ வராம போயிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க இன்னைக்கு காங்கிரஸோட ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் திமுக அணியில இருந்து ஆட்கள் எடுத்து போடுறது அது சரியா இருக்காது. இந்த ஒரு தவறான அரசியலை வந்து ஆரம்பத்திலே அவர் வைக்கிறாரு போறாருங்கும் போது அது நம்ம ஏற்கல. இல்ல நீங்க சொல்றது ஒரு பக்கம் பார்த்தா எனக்கு கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேற வேற கட்சியில இருந்து வர ஓட்டை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க, அது தவறு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப விஜய் அவர்கள் வந்துட்டு ஜெயிச்சது மகிழ்ச்சி கிடையாது. விஜய் அவர்களுடைய உங்களை பொறுத்த வரைக்கும் கேக்குறேன், வெற்றி எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னோட இதுல வந்து பாத்தீங்கன்னா முழுமையா மகிழவும் முடியல, அதே நேரத்துல வந்து முழுமையா தூற்றி தொடர்ச்சி எறியவும் தெரியல. ஏன் அது காரணத்தை சொல்றேன். விஜய் அவர்கள் ஜெயிச்சதுனால தோல்வியுற்றவர்கள் திமுக வந்து இந்த முறை ஆட்சி அதிகாரத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுல நான்லாம் கடினமாக பேசி விஜய் அவர்கள்னாலதான் திமுக தோத்து போயிருச்சா? திமுக எந்த தவறுகளும் பண்ணலையா? அதாவதுங்க திமுக தவறுகள் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த தவறுகளையும் கடந்து விஜய் அவர்களோட இமேஜ் தான் அந்த திமுகவை இன்னைக்கு அனுப்பியிருக்கு. ஏன்னா திமுக வந்து இன்னும் இப்போ அடிமட்டத்தில் போய் தோக்கல, 3வது இடத்துக்கு போகலை. நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். 2வது இடத்துல தான் இருந்திருக்காங்க. 78 தரப்பு எம்எல்ஏக்கள் வந்து அவங்க தரப்புல இருந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இவ்வளோ அட்டூழியம் பண்ண திமுகவுக்கு இவ்வளோ வாக்குகளும் வந்திருக்குங்கிறதையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். இப்போ விஜய் அவர்கள் இந்த திமுகவுடைய வீழ்ச்சிக்கு ஒரு பெரும் பங்கு ஆற்றியிருக்காருங்கிற அடிப்படையில் விஜய் அவருடைய வெற்றி எங்களுக்கு மகிழ்ச்சி தந்தது. ஆனால் அடுத்த நொடி அவர் காங்கிரஸோட போய் கூட்டணி வைக்கிறதும் அதோட வைத்து பார்க்க இந்த அரசியலை செய்யறதுக்கு விஜய் எதுக்கு? இதே அரசியலை செய்யறதுக்கு திமுக இருந்துட்டு போட்டுமே. ஸ்டாலினுக்கு பதிலாக அதே வேஷத்துல விஜய் அவர்கள் இன்று முதல் இந்த நடிகர் அப்படின்னு வர மாதிரி தானே இப்போ இருக்கு. அது வரைக்கும் ஸ்டாலின் இந்த நாடகத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, இதுக்கு அப்புறம் இந்த நடிகர் அதே கதாபாத்திரத்தில் அதே மாதிரி ஒருத்தரை கொண்டு வந்து விடுவாங்கல்ல, அதே மாதிரி அரசியல் தான் இப்போ இருக்க போகுதுங்கிறத பார்க்குறோம் நாங்கள். அதே கூட்டணி கட்சிகள் அப்படியே திமுக கூட்டணியில் திமுகவுக்கு பதிலாக டிவிகேன்னு வருதுன்னா இப்போ டிஎம்கே டிவிகேங்கிறது தானே அரசியல் ஆகுது. அதுக்கு மட்டும் இல்லாமல் டிவிகேவுடைய வேட்பாளர் செலெக்ஷன்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புரட்சியெல்லாம் பண்ண மாதிரி இல்லை. எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு அடுத்த நிமிஷம் பார்க்குறோம் அவங்க கட்சியிலேருந்து ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ வந்து பாட்டில் வச்சுட்டு ஆடிட்டு இருக்காரு. என்ன பண்ண போறீங்க? இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அந்த எம்எல்ஏ மேல? கடைசி என்ன சொல்லுவாங்க, அவரே கிடையாது, அந்த கட்சிக்காரரே கிடையாது அப்படிங்கிற மாதிரியா போகும். ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையும் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 நாள்லயே நீங்க இத்தனை விஷயங்களை முன்னெடுத்து வைக்கிறீங்களே, அவர் வரதுக்கு இவ்வளவு வந்து தடை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் முன் வந்து வைக்கிறாங்க. மக்கள் வந்து தடையெல்லாம் போடல, விஜயை நேசிச்சு தான் மக்கள் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஆனா உங்களை நேசிக்கும் போது நீங்க ஒரு முகத்தை காட்டிட்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாக்குகள்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு வேறு முகத்தை காட்டுறீங்களே, இதுதான் இங்க கேள்வி. இல்ல விஜய் காமிச்சாரா? விஜய் தாங்க காமிக்கிறாரு. விஜய் காமிக்காமலாம் இந்த கூட்டணி நடக்குது. இப்ப பாருங்களேன், இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களை மதிக்காம அவங்க விலகி போன ஒரு கூட்டம், அவங்கள தொங்கி நீங்க உள்ள இழுத்து, அது மட்டும் இல்ல கரூர் இன்சிடென்ட்ல இவங்களோட ஸ்டாண்ட்ல என்ன, இப்ப நீங்க உங்க கூட்டணியில் இழுத்துருக்க ஸ்டாண்ட்ல என்ன? கரூர் சம்பவம் நடத்தப்ப இப்ப நாங்களே என்ன சொன்னோம், அது அரசாங்கத்துடைய பிழை அப்படின்னோம். விஜய் மேல முழுமையான பழிகளை சுமத்த முடியாது. அந்த கூட்ட நெரிசலுக்கு பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல விஜய் இருக்கிறார். பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல விஜய் இருந்தாலும் முழுமையாக அவர்தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லி பழியை தூக்கி விஜய் தலையில வைக்கிறது ரொம்ப அபத்தம். ஏன்னா பாதுகாப்பு சூழல் இது எல்லாத்தையும் வந்து அரசு தான் ஒரு இடத்துல தீர்மானிக்கணும், இல்லைன்னா அந்த கூட்டத்தை நடத்த விடாம தடுக்கணும். இதுதான் அரசாங்கத்துடைய வேலை. அப்ப நாங்க அரசாங்கத்து மேலேயும் தவறு இருக்கு, விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும்னு அறிவுரை அடிப்படையில தான் விஜய் சொன்னமே ஒழிய விஜய் ஒரு கொலகாரன்னு யாரும் பதிவு பண்ணல. ஆனா விஜய் கொலகாரன்னு பதிவு பண்ணவங்களா இன்னைக்கு உங்க கூட வந்து உட்காடுறாங்க, உங்க கூட வந்து பதவி சுகத்தை அனுபவிக்க போறாங்க. அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான அரசியலை செய்யறீங்க? இப்ப நீங்க செய்யற அரசியலுக்கும் திமுக அதிமுக போன்ற திராவிட இயக்கங்கள் செய்த அரசியலுக்கும் ஒரு இந்த கரப்ட் பொலிட்டிஷியன் செஞ்ச அரசியலுக்கும் என்ன வேறுபாடை நீங்க காட்ட போறீங்க? இப்ப அவர் முதல்வர் சீட்ல போய் உட்கார்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றீங்க. சரி, இந்த முதல்வர் சீட்ல போய் உட்காந்துட்டாரு. சரி, இப்ப மக்களுக்கு நல்லது செய்யலான்ட்டு வராரு. இப்ப இந்த கரப்ட் பொலிட்டிஷியன்ஸ் இதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இப்ப இந்த கரப்ட் பொலிட்டிஷியன்ஸ் எட்டி உதைக்கிற இடத்துலயும் விஜய் இல்ல. ஒருத்தனை உதைச்சா கூட
ஆட்சி விழுந்துரும். என்ன பண்ண போறீங்க? அப்ப நீங்க பாருங்க, ஒரு ஆளுங்கட்சி இருக்கும், எதிர்க்கட்சி இருக்கும். எந்த உலகத்திலேயாவது எதிர்க்கட்சியோடைய பேச்சுக்களை கேட்கக்கூடிய ஆளுங்கட்சி இருக்குமா? இது வரைக்கும் தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல அப்படி நடந்ததே இல்லை. இப்பதான் நடக்குது. இப்ப டிஎம்கே நினைச்சா, அவங்க நினைச்சா இங்க உள்ள போயிருக்கிற ஆட்களை இழுக்க முடியும். எப்படி சொல்றீங்க சார்? ஏன்னா அவங்க வேண்டாம் நாங்க இங்க பாருங்க, இப்ப ஒண்ணும் இல்ல. ராகுல் காந்தி அவர்கள் என்னன்னா முஸ்லீம் லீக் எல்லாம் நேத்து என்ன பேசினாங்க? நான் இன்னைக்கு என்ன பேசினாங்க? நேத்து என்ன பேசினாங்க? போக மாட்டாதான் பேசிட்டு. நேத்து என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரோ அதை நாங்க செய்வோம் ஆமா அப்படின்னு சொன்னாங்களா? அவர் போக மாட்டேன்னு சொல்ல, ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நாங்க செய்வோம். இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க? நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நிபந்தனையற்ற ஆதரவு கொடுங்கன்னு யார் சொல்லியிருப்பா? மேலிடத்துல இருந்து ஸ்டாலின் சொல்லாம இவங்க நடந்திருக்குமா இது? அப்ப இங்க அடுத்து என்ன நரேஷன் வரப்போறதுங்கிறதே நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். அதாவது என்ன பேசிட்டு இருக்க தருவாயில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விசிக்கு ஆமா, திருமாவளவன் அவர்களும் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுதாங்க. இப்ப இவங்க எல்லாருமே இப்ப என்னன்னா, இந்த கூட்டணியில விஜய் அவர்களுடைய அமைக்கக்கூடிய ஆட்சி என்பது ஸ்திரமான ஆட்சியாக இருக்க போறது இல்ல. இவங்களோட ஆட்சிக்கான கெடுவையும் ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாரு. 6 மாதங்கள்னு சொன்னார்ல, அந்த ஒரு 6 மாதங்கள் வரை 6 மாசம் வரைக்கும். இப்ப எதுக்கு இந்த 6 மாசம் அப்படின்னா, இப்ப ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னு வைங்களேன், விஜய் தான் பெரும்பான்மை ஜெயிப்பார். கண்டிப்பா சார். இப்ப ரீஎலெக்ஷன் வந்தா பெரும்பான்மை விஜய் ஜெயிப்பாரு. அப்ப விஜயோட இமேஜ் ஃபர்ஸ்ட் டேமேஜ் ஆகணும். அப்ப விஜயோட இமேஜ் எப்ப டேமேஜ் ஆகும்னா, ஆட்சிக்கு வந்தவொடனே, பொறுப்புக்கு வந்தவொடனே எந்த ஒரு அரசாங்கமும் ஃபுல் ஃபிளெஜ்டா இயங்க முடியாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஏன்னா இவங்க வந்து நியூ, இதுக்கு முன்னாடி இவங்க அதிகாரத்துல இருந்தவங்க இல்ல. அதிகாரத்துல இருந்து பலந்தின்னு கொட்டப்பட்ட திமுக அதிமுகவே அதிகாரத்தை கையில கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 மாசங்களுக்கு ததிங்கத்தான் போடுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியோட பிழைகள் இருக்கும், இவங்களுக்கு வேண்டப்படாத அதிகாரிகள் இருப்பாங்க, இந்த அதிகாரிகளை மாற்ற வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி இவங்களோட சிஸ்டம்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியில எதிர்கட்சிக்கு சொல்லக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து பதவி மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு நிம்மதி பெருமூச்சே எப்போ விடுவாங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் தான். 1 வருஷம் ஆயிரும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சு, யாரெல்லாம் நமக்கு ஆகாதவன் என்னென்ன ஒவ்வொரு இஷ்யூலாம் நடக்கும், சில பிரச்சனைகள் வரும்போது ஹேண்டில் பண்ண முடியாது, இதுக்கெல்லாமே 1 வருஷம் ஆயிரும். ஆனா அந்த 1 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா எந்த ஒரு அரசியல், எந்த ஒரு அமைப்பு ஆட்சி அதிகாரத்துல அமர்ந்தாலும் ஒரு டிப் இருக்கும், மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பு இருக்கும். இந்த வெறுப்பு விஜய் மேல என்னைக்கு வருதோ அன்னைக்கு விஜயோட ஆட்சியை கலைச்சு விட்டா அன்னைக்கு டிஎம்கேக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை தான் டிஎம்கே பாக்குறாங்க. அப்ப என்னன்னா, இப்ப நம்ம ஆட்சியை கலைச்சோம் அப்படின்னா, இப்ப ஆட்சி அமைக்க விடாம தடுத்தோம்னாலும், இப்ப ஆட்சி அமைக்க விடாம தடுத்தாலும் விஜய் தான் வருவாப்ல, உடனே ஆட்சியை கலைச்சாலும் விஜய் தான் வருவாப்ல. அப்ப கொஞ்ச நாளைக்கு விட்டுருவோம். மேபி 1 இயர் வரைக்கும் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் விஜய் அவர்கள் ஆட்சி நடத்தட்டும். இந்த ஆட்சியில அவங்க இல்லாத கூத்துலாம் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, சமூக ஆர்வலர்கள் எத்தனை பேர் வருவாங்க. கண்டிப்பா இவங்க திமுக காலத்துல சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து ஹைபர்னேஷன் இருப்பாங்க. இப்ப திமுக ஆட்சிக்கு அதிக எதிர்கட்சியா போன உடனே சமூக பியூஷ் மனுஷன் ஒருத்தர் எந்திச்சு வருவாரு, இந்த பக்கம் ஒருத்தர் எந்திச்சு வருவாரு, அந்த பக்கம் வந்து உலகத்தை காக்குறேன்பாங்க, பறவைகளை காக்குறேன்பாங்க, நிலத்தடி நீரை காக்குறேன்பாங்க, ரோட்டை காக்குறேன்பாங்கன்னு வரிசைக்கு. அப்புறம் மது ஒழிப்பு போராளிகள்னு வருவாங்க. இப்போ பாடல்லாம் செம்மையா பாடுவாங்க, குத்து டான்ஸ்லாம் போடுவாங்க, மது ஒழிப்பு போராளிகள்னு. இவங்க எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா தான் டிஎம்கே வேலை செய்யும். இந்த மாதிரி வேலை செய்யும்போது விஜய் மேல இருக்கக்கூடிய நன்மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா உடைப்பாங்க. என்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் அவருக்கு வரும்னு நினைக்கிறேன்? அதான் பெரிய அளவு போராட்டங்கள் வரும் இதுக்கப்புறம். ஆமா, கண்டிப்பா போராட்டங்கள். இதெல்லாம் நம்ம டிஎம்கேட ஈகோ சிஸ்டம் பெருசு, அவங்களோட மீடியா ஈகோ சிஸ்டம் பெருசு, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசு, பொருளாதாரத்துல அவங்க இப்ப இந்த இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதாரமும் கையில இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு இறக்கி, ஏன்னா இப்ப எல்லா கட்சிகளுமே பயப்படுறது என்னன்னா, விஜய் வந்து ஒரு அசைக்க முடியாத லீடரா இருப்பாருங்கிற பார்வை வந்து இருக்கு. எந்த அதிமுகவுக்கும் இருக்கு. ஏன் அதிமுக வந்து விஜய் தரப்போட கூட்டணி போயிட்டு ஆட்சி அமைச்சா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்காந்துடலாம். ஏன் அவங்க அதை செய்யலைன்னா, ஒரே பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் தான். விஜயோட போயிட்டு நம்ம அதிமுக ஆட்சி அமைச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் விஜய் அவர்களை பொறுப்புல இருந்து இல்ல இந்த சிஎம் பதவியில இருந்து விலக்குறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். எத்தனை வருஷத்துக்கு சார் இருப்பாரு? எல்லாரோட கணிப்பு 15 வருஷம். 15 வருஷம் விஜய் தான். 15 வருஷத்துக்கு விஜய் வந்து ஸ்ட்ராங்கா உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் பயப்படுறாங்க இப்ப எல்லாம். அப்ப இந்த கட்சிகள் என்னன்னா, விஜயோடைய இந்த டேர்ம்லயே அவரை வந்து தோக்கடிக்கணுங்கிறது தான் பார்வையா இருக்கும். ஸோ அந்த பார்வைக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாரும் அடிக்க போறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு தமிழராக இருக்கக்கூடிய விஜய்க்கு தமிழர்களோட ஆதரவு இருந்திருக்க வேண்டியது. ஒத்துக்க மாட்டாங்களே. இருங்க அது சரி, நீங்க வந்து ஆளாளுக்கு வந்து தமிழர் கிடையாது, அது அவர் பிறப்பால் தமிழர் தான். அதுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் வச்சு பார்த்தாவே தெரியும். சும்மா வந்து வதந்தியை கிளப்புற மாதிரி அவர் தெலுங்கரு, ஏன்னா கூட நிக்கிறாங்க 4 பேர் தெலுங்கரு அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாம் பண்றாங்க. கண்டிப்பா தெலுங்கு லாபி இதெல்லாம் வந்து அவர் கூட சுத்தி நிக்கிறாங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை, அதெல்லாம் இருக்கு. அவரோட இப்ப நிக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களே தமிழர் அல்லாதவர்கள்லாம் இருக்காங்க. ஆனா இவர் பிறப்பால் தமிழர், அந்த அடிப்படையில ஒரு சில பேர் அவருக்கு ஆதரவு கொடுத்தாலும் இப்ப அவருடைய நிலைப்பாடு என்ன ஆயிருக்குன்னா, காங்கிரஸோட கூட்டணிங்கும் பொழுது தமிழ் இன உணர்வாளர்கள் தான் இந்த அடிப்படையில் அவரை பார்ப்பாங்க. அந்த தமிழின உணர்வாளர்களையும் வந்து இப்ப விஜய் அவர்கள் இழந்துட்டார். இதுதான் காங்கிரஸ் கூட்டணிக்கு தலையாட்டினதுனால வந்த வினை. இப்ப அது மட்டும் இல்லாம இடைத்தேர்தலோ இல்ல இப்ப இவங்களோட கவர்மெண்ட் கவுளுதுன்னே வைங்களேன்,
இப்போ இந்த கவர்மெண்ட் தவழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிச்சயமா இருக்கு. நிச்சயம் ஏங்க 2 எம்எல்ஏ புரிஞ்சிக்க முடியாதுன்னு நீங்க நம்புறீங்களா? இப்ப நீங்க என்ன நம்பிக்கை கொடுத்து உள்ள வராங்க? அதுதாங்க சொல்றேன். இப்ப வேற ஆப்ஷன் விஜய்க்கு இல்ல. ஒன்னா ரீஎலெக்ஷன். டிஎம்கே என்ன பாக்குறாங்கன்னா ரீஎலெக்ஷன் வந்தா திரும்ப விஜய் பெரும்பான்மையா ஜெயிச்சிருவாப்ல, அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப முழுக்க இது திமுகவோட மாஸ்டர் பிளான் தானே? ஆமா, டிஎம்கே அதாவது நான் தான் சொல்றேன்ல, ஆளுங்கட்சி எதிர்கட்சியோட தயவுல இருக்குது. இதுதான் உண்மை. விஜயோட ஆட்சி என்பது டிஎம்கேவோட தயவுல தான் இப்ப இருக்க போகுது. இவங்க அடுத்து இன்னொரு ஒரு இப்ப ஒரு தியாகி உணர்வு ஒண்ணு பண்ணுவாங்க. நான் அதையும் சொல்லிடுறேன். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுநர் ஆட்சி வந்திருக்கும், பிஜேபி மறைமுகமாக தமிழகத்தை ஆண்டு இருக்கும், அதை தடுத்து நிப்பாட்டிய உண்மையான போராளி யாருன்னா நம்ம கொளத்தூர் போராளி திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோக பாட்டுலாம் போட்டு தான் வீழ்ந்தாலும் தமிழ்நாட்டு மானத்தை காப்பாற்றிய உன்னத தலைவர் ஸ்டாலின்னு போட்டு ப்ரமோஷன் நடக்க போதா இல்லை மட்டும் பாருங்க. இது நடக்கும், இது கண்டிப்பா நடக்கும். ஆனா விஜய்னால பாத்தீங்கன்னா விஜயோட கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஜைல். அவரால் வந்து பெருசா டஃப் கொடுத்து நிக்க முடியாது. ஏன்னா இந்த பக்கம் இழுத்தா இவங்க இழுப்பாங்க. நிக்க முடியாதுங்கறீங்க. அவருக்கு அரசியல் தெரியாது அப்படினு சொல்றீங்களா? அரசியல் இல்ல, இந்த அவருக்கு அரசியல் நல்லா தெரியுதுங்க. அவருக்கு அரசியல் நல்லா தெரியுது. அவர் இப்ப இந்த பக்கம் தூக்குறது, அந்த காருக்குள்ள எழுதி வாங்குறதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அரசியல் தெரியலன்னா நான் சொல்லல. அவருக்கு அரசியல்லாம் நல்லா தெரியுது. ஆனா நல்ல அரசியல் செய்ய மாட்டேங்கிறாருன்னு தான் கம்ப்ளைண்ட். சரியா? நல்ல அரசியல் இல்லை இது. இப்போ நீங்க பண்ணது எதுவுமே நல்ல அரசியல் இல்லை. உங்க பதவிக்கு நீங்க வந்துருவீங்க, சிஎம் ஆயிருவீங்க, அதுலயும் இப்போ கிளியர் ஆயிடுச்சு, மோஸ்ட்லி ஆயிடுவாரு. ஏன்னா இதுக்கப்புறம் பிஜேபி கேம் தான். பிஜேபி அதுக்கு நடுவில் ஏன்னா உங்களுக்கே தெரியும் சசிகலா பிஜேபியோட பிளானும் இருக்கு. பாருங்க, சசிகலா அவங்களுக்கு தான் எல்லா மெஜாரிட்டி இருந்துச்சுல்ல. சசிகலா அவர்கள் என்ன பண்ணாங்க? இதே டிலே தானே, இதே டிலே அந்த டிலே இந்த டிலேன்னு பண்ணி கடைசியில சசிகலா எங்க இருந்தாங்க? அடுத்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க சார். இப்ப அதே போல விஜய் ஜெயிலுக்கு தள்ளக்கூடிய கேசஸும் பிஜேபி கையில இருக்கு. இப்ப கரூர் இன்சிடென்ட் 40 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. இந்த இன்சிடென்ட்ல கன்விக்டா சப்போஸ் விஜய் அவர்களை குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு வந்துச்சுன்னா விஜய் அவர்களை எப்போ வேணாலும் ஜெயிலுக்கு தூக்கி போடலாம். புரியுதுங்களா? அதுவும் குறைஞ்சபட்ச தண்டனைலாம் வாய்ப்பு இல்லை. 40 பேருங்கும் பொழுது ஆயுள் தண்டனை அந்த மாதிரிலாம் கொடுத்து போடலாம். 10 வருஷத்துக்கு மேலே சிறைன்னு சொல்லி தூக்கி போட்டா டிவிக்கோட நிலைமை என்ன? ஸோ இந்த பக்கம் வந்து பிஜேபியும் விஜயை வந்து முழுக்க அழுத்தம் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளும் உண்டு. இந்த பக்கம் பார்த்தா இவர் ஆட்சி அமைச்சிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கேவோட தயவு தான். நேற்று வரைக்கும் வந்துட்டு ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்துட்டு போயிட்டு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற. எனக்கு நான் சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் அண்டு இப்போ முஸ்லீம் இவங்கெல்லாம் விடுதலை சிறுத்தை விட்டுருங்க. அவங்க இப்போ எப்பவுமே அப்படிதான், அதிகாரத்தின் பக்கம் போகிறதுக்கு எதை வேணாலும் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருக்கு வேணாலும் முதுகில் குத்துவாங்க, அது எப்பவுமே அப்படிதான். பட் கம்யூனிஸ்ட் அண்டு முஸ்லீம் லீக் வந்து எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே உடைய துரேந்தர்களாக தான் உள்ள வந்திருக்காங்க. ஆமா, ஓகே, ஹம்சாங்கிற மாதிரி தான் உள்ள வந்து உட்காந்துருக்காங்க. என்னைக்கு வேணாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெஷர் பண்ணுவாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி ஏதோ ஒரு செயல் திட்டம் கொண்டு வருது, அதை வந்து நியூட்ரலாக நின்று போகலான்னு விஜய் நினைக்கலாம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுப்பாங்க. ஓகே, நீங்க சொல்றதை பார்த்தா மக்கள் வந்து திமுகவே வேணான்னு சொல்லிட்டு டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா டிவிகே வந்து திமுகவோட டிஎம்கேவோட தயவுல தான் அவங்க ஆட்சியை ஓட்ட முடியும். இப்ப அவங்க வந்து இவங்க அழுத்தம் கொடுக்க சொல்லுவாங்க, அவங்க உள்ள இருந்து அழுத்தம் கொடுப்பாங்க. அப்ப ஒன்னா இவங்க ஆட்சியை காப்பாத்துறதா இல்லை இது செய்யறதா அதை செய்யறதான்னு சொல்லிட்டு இவங்களோட முடிவுகள் எல்லாமே அடுத்தவங்களால் டிக்டேட் செய்யப்படும். இப்போ இதுதான் இங்கே பிரச்சனை. இருகொலி எறும்புன்னு சொல்லுவாங்க. 2 பக்கமும் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் டிவிக்கே மாட்ட போகுது. இப்போ இது மாற்றுறது வந்து தமிழகத்திற்கு சாதகமாக இருக்க போகிறது இல்லை. பட் ஆளுநர் ஆட்சி அதை விட மோசம். புரியுதுங்களா? ஆளுநர் ஆட்சிங்கிறது அதை விட மோசங்கிறனால அதுக்கு இது பரவாயில்ல. இப்போ இதில் வந்து இவங்க எப்படி தனியாக நிற்க போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. பட் சிஎம் பவருக்கு வந்துட்டாங்கன்னா சொல்ல முடியாது. வெவ்வேறு கட்சிகளை உடச்சும் கூட இவங்க ஆளுகளை தங்களுக்கு ஆதரவாக எடுத்துக்க முடியும். சிஎம் பவருக்கு வந்துட்டா. இப்போ விஜய் ரசிகர்களுக்கு என்ன தோணும்? விஜய்க்கு வாக்குப்பட்ட மக்களுக்கு என்ன தோணும்? பரவாயில்ல, எப்படியா சிஎம் வந்து உட்காந்துட்டாரு அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் சிஎம் வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் தான் அதோட ஹீட் வந்து விஜய்க்கு ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த பக்கம் போனால் அவங்க அடிப்பாங்க, இந்த பக்கம் போனால் இவங்க அடிப்பாங்க, மாறி மாறி ஒரு நிலையற்ற ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருப்பாப்ல. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. 6 மாதம் காத்திருப்போம், 6 மாதம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் அவர் செயல்படுத்தணும், மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டும் காலை உணவு திட்டமும் இருக்கணும் அப்படிங்கிறதும், 2500 ரூபாய் உங்களால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் அவர் உறுதியாக சொல்லியிருந்தாரு. எப்படி அதை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது உறுதியாக சொல்லியிருந்தாரு? அதாவது கொடுக்கலாம், திரும்ப திரும்ப கடன் வாங்கி கொடுக்கலாம். இப்போ உங்களால் 1000 ரூபா எப்படி கொடுக்க முடிஞ்சது? அப்படியே தமிழ்நாடு கடன் இல்லாமல் இருக்கா? இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா கடன் இருக்குன்னு வைங்க. இப்போ உங்களுக்கே 50,000 ரூபா கடன் இருக்குது. அந்த கடன்காரனே கடனை கட்டுமான்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு கை மாற்ற ஒரு 1000 ரூபா கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆல்ரெடி நான் கடனில் இருக்கேங்க, நீங்கள் வந்து என்கிட்ட 1000 ரூபா கேட்குறீங்களேன்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? ஆனால் தமிழக அரசு அப்படிலாம் இல்லை.
இன்னொரு கடன்காரங்கிட்ட வாங்கி கொடுத்துருது. இப்போ கடன் மேலே கடன் போய்கிட்டே இருந்தா அந்த கடன் யார் கட்டுவா? திரும்ப நம்ம தான் கட்டணும். அது நம்ம எப்படி கட்ட முடியும்? நம்ம கிட்ட என்ன ரெவன்யூ சோர்ஸ் இருக்கு? அப்போ என்ன ஆகும்னா பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து நம்மளுடைய குவாரிகள், இயற்கை வளங்கள் இது எல்லாத்தையும் வந்து திருடுறதுக்கான அத்தனை வேலையும் பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம வந்து சொல்றோம், இந்த கடனற்ற மாநிலமாக நம்ம வந்து உருவாக்கி கொண்டு போகணும்னா இந்த இலவச திட்டங்கள், இந்த மாதிரி இந்த ஃப்ரீபீஸ் மாதிரி இந்த காசை கொடுக்குறது, இது பண்றதுங்கிறதெல்லாம் கடந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும், அவங்களுக்கான பொருளாதார மையங்களை உருவாக்கி கொடுக்கணும். மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலியமாக இன்னும் அதை அதிகப்படுத்தி அந்த நெட்வொர்க்கிங்கை ஸ்ட்ராங் பண்ணி பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படி கொடுக்கணுமே ஒழிய வெறும் ஒரு 1000 ரூபா நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வச்சு அவங்க வந்து பண்ணிக்குவாங்கும் போது அது அவங்களுக்கு ஓகேவா இருக்கும். அது வாக்கு வாங்குற வரைக்கும் அதுக்கு ஓகேவா இருக்கும். ஆனா அது வந்து பெரிய மாற்றத்தை வந்து நாட்டுக்குள்ள கொடுக்காது. கடன் பட்டுக்கிட்டே இருப்போம். எல்லா கட்சிகளும் போட்டி போட்டு நான் இவ்வளவு கொடுக்குறேன், நான் இவ்வளவு கொடுக்குறேன், நான் இவ்வளவு கொடுக்குறேன் அப்படிதான் அததான் வச்சு ஓட்டு கேட்டாங்க. இது ஈஸியா இருக்கு இல்லைங்க. கொடுத்தோம்னா நம்ம வாக்கு கொடுக்குறாங்க மக்கள், அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த தடவை அப்படி கொடுக்கலையே சார், காசு இது வாங்கி ஓட்டு போடல. ரொம்ப நாள் இல்ல. அதுதான் இது விஜயோட இந்த விஜய் ஃபேக்டருங்கிறது இந்த எலெக்ஷன்ல மேஜர் ரோல். அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. விஜய் அவர்கள் இந்த முறை ஜெயிச்சது வந்து பல பேரோட மூக்கு மேல கை வைக்க வச்சிருக்குது, பல பேர் வாய் மேல கை வச்சிருக்காங்க. இதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. என்ன நினைச்சோம், இப்போ சாமிக்கெல்லாம் போறாரு, சாமி கும்பிட்றாரு, முட்டி போட்டு நடந்து போறாரு, வராரு, எல்லாம் முருகனுக்கு போயிட்டு ஒரு அருளோட வந்து குறைஞ்சபட்சம் வந்து தமிழக மக்களுக்கு வந்து உண்மையாக ஆட்சி கொடுப்பாருன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அந்த ஒரு விஜய் மேல ஒரு பெரும் பாசமே மக்கள் மத்தியில உருவாயிருந்துச்சு. பரவாயில்லையாப்பா வந்துட்டாருன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. எந்த எலெக்ஷனுக்குமே இந்த அளவுக்கு மக்கள் வந்து தேர்தலுடைய அந்த இதில் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்ததை பார்த்துருக்க மாட்டோம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும், வீட்டில் இருக்க பெண்கள் வரைக்கும் எல்லாரும் அந்த ஒவ்வொரு இதாக அவர் லீடில் போக போக அவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டாங்க. எல்லாம் எதனால? உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு. விஜய் எப்படி பார்த்தாங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை விஜய்ங்கிற பார்வை எல்லாருக்கும் இருந்துச்சு. அந்த பார்வை இன்னைக்கு உங்களுடைய இந்த மாதிரியான இந்த பேரம் பேசுற அரசியலுக்குள்ள போயிட்டு அடிபடுறது தான் நம்மளால ஜீர்ணிக்க முடியல. மறுபடியும் டிஎம்கே கிட்ட போய் சிக்கிட்டாரு அப்படின்னு தெளிவா சொல்லிட்டீங்க. சிக்கிட்டாரு, டிஎம்கேவே மாறிட்டாரு. அப்படிதான் தெரியுது கண்ணுக்கு. டிஎம்கே என்ன பண்ணுமோ அதை தாங்க இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இந்த காங்கிரஸ் எல்லாம் கூப்பிடுறாங்கல்ல, இவங்களுக்குலாம் எந்த ஒரு உத்தரவாதம் கொடுக்காம தான் கூப்பிட்டுருப்பாங்களா? இல்ல சார், பேசியிருப்பாங்க. பெரிய பெரிய பதவிகள், இந்த மாதிரி பதவி ஆசை, பொருள் ஆசைக்கும் வந்து ஆட்கள் வந்து உள்ள வராங்கன்னா அவங்க எப்படிங்க குட் பாலிட்டிஷியன்ஸ், அவங்க எப்படிங்க நல்ல பொலிட்டிஷியன்ஸா இருக்க முடியும்? இப்ப என்ன ஆகும்னா, இப்ப சப்போஸ் அடுத்து இவங்க ஆட்சியை கலைச்சிட்டாங்கன்னு வைங்க, ஆட்சியை கலைப்பாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு இந்த ஆட்சி வந்து நிலைக்குமாங்கிறது பெரிய டவுட். புரியுதா? நான் மேபி லைக் ஒரு 30% சான்ஸ் இந்த ஆட்சி வந்து நிலைக்கிறதுக்கு. ஆனா ரொம்ப வீக் இந்த அமைப்பு. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் இந்த வந்து 6 மாசமோ 1 வருஷமோ இல்லை 1.5 வருஷத்துலயோ இந்த ஆட்சி கவலும் போது ரீஎலெக்ஷன் வரும். ரீஎலெக்ஷன்ஸ் வரும்போது என்ன பிரச்சனை இருக்கும்னா, இப்போ நீங்க இத்தனை கட்சி உள்ள போட்டிருக்கீங்கல்ல, இத்தனை பேருக்கு நீங்க சீட்டு கொடுக்கணும். கண்டிப்பா சார். காங்கிரஸ் என்ன கேட்கும்? 60 சீட்டும் கேட்கும். டிவிக்கு என்ன சொல்லுவாங்க? டிவிக்குங்கிற விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்லுவாங்க? அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 30 சீட்டு கொடு, 40 சீட்டு கொடுப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையும் பண்ணும் பொழுது டிவிக்கு எவ்வளவு சீட் இருக்கும்? இப்போ டிவிக்கு முழுசா சீட்டு கொடுத்து இப்ப தோத்தவங்கலாம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, எப்படி தோத்துருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு டிவிக்கில் தோத்தவங்க கூட ரொம்ப அடிமட்டத்தில் தோக்கல. எல்லாருமே வந்து 2000 வாக்கு, 1000 வாக்கு, 500 வாக்குல எல்லாம் தோத்துருக்காங்க. இப்ப இவங்கெல்லாம் திரும்ப அடுத்த முறை நம்ம நின்னோம்னா எம்எல்ஏ ஆயிடலாம் ஒரு எண்ணம் இருக்கும். இவங்களுக்குலாம் சீட்டு கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? அப்ப இவங்களுக்குலாம் என்ன ஆகும்? இவங்களுக்கு ஒரு டிராபேக் ஆகும். அவங்களுக்கு வந்து ஒரு என்னடா இது, நம்ம கஷ்டம். இவங்கெல்லாம் உண்மையாகவே விஜய் கூட இருந்தவங்க. ஆனா உண்மையாகவே விஜய் கூட இருந்தவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுக்க முடியாம சும்மா சந்தர்ப்பவாதத்துக்கு வண்டியில ஏறினவங்களுக்கு இப்படி சீட்டு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுவீங்க. அப்போ உங்களோட கரப்ட் பாலிடிக்ஸ் தான் வெளிப்படும். அப்போ உங்களை நம்பி வந்தவங்களே உங்க மேல வெறுப்பு காட்ட ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் நடக்கும். இப்படிதான் டவுன்ஃபால் வில் ஹேப்பன். அதனால என்ன பண்ணா, நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, இவ்வளவுதான் என் மெஜாரிட்டி, இந்த மெஜாரிட்டிக்கு நான் ஆட்சி அமைக்க விடுங்கன்னு சொல்லியிருக்கணும். அவங்க ஆட்சி அமைக்க விட்டுருப்பாங்க. இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கே பயந்துட்டு உட்காந்துருக்கணும். கலைச்சா திரும்ப விஜய் தான் வந்துருவாங்கிற பதட்டத்தில் இருந்திருப்பாங்க எல்லாரும். ஸோ கொஞ்ச நாளைக்கு அது இழுத்துட்டு போயிருக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு டைம்ல கலைப்பாங்க. அதிர பெரும்பான்மையில நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம். கண்டிப்பா சார். அதை செய்யாம இப்ப நீங்க வந்து இந்த இடத்துல இந்த டேர்ம்ல மேல உட்காரணுங்கிற முயற்சி பண்றது, அதுலயும் ஏடிஎம்கேவோட போயிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. இப்ப இந்த மாதிரி ஒரு முயற்சிகள்லாம் பண்ணி குட்டி குட்டி கட்சிகளை சேர்த்துட்டு போறீங்கல்ல, ஒரு டவுன்ஃபால் இருக்கும் உங்களுக்கு அரசியல்ல. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிங்க. மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், டேஸ்ட் தி மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.